மாணவர்களுக்கு வணக்கம். இயல் 6 திரைமொழியில் அடுத்து பார்த்தீங்கன்னா கண்களும் மூளையும் காட்சி மொழியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதுங்க, இப்போ நம்ம ஒரு காட்சி பார்க்குறோம் அப்படின்னா நம் கண்கள் என்னென்ன வேலை செய்கிறது, அந்த கண்களுக்கு உத்தரவிடுவது எது? மூளை. இதைத்தான் என்னதுங்க நம்ம இப்போ இந்த பகுதியில் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, இயற்கையாகவே நம் கண்கள் படப்பிடிப்பு கருவி செய்யும் பல வேலைகளைத்தான் செய்கின்றன. காட்சிக்கேற்றவாறு நாம் வில்லைகள்னா என்னதுங்க, லென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, மாற்றி படம் பிடிப்பதை போல நம் கண்களும் நாம் காணும் காட்சி அல்லது பொருளுக்கு ஏற்ப மாற மூளைக்கிலிருந்து கட்டளைகள் வருகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ கேமரா ஆங்கிள் ஸ்ட்ரெயிட்டாக காட்டுறாங்க, சைடில் காட்டுறாங்க, இடது பக்கம் வலது பக்கம்னு பார்க்குறப்ப நம்மளுடைய கண்கள் அதுக்கு தகுந்த மாதிரி என்னதுங்க மாறி பார்க்குது அந்த காட்சியை. அதை என்னதுங்க யார் ஆர்டர் போடுறது அப்படின்னா நம்மளுடைய மூளை தான் ஆர்டர் போடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு காலத்தில் அந்த முன்னாடிலாம் படம் எடுக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இது பண்ணுவாங்க கேமராவில் லென்ஸை தூரத்தில் இருக்கிறதுக்கு என்னதுங்க அதுக்கு ஒரு லென்ஸு, பக்கத்தில் காட்டுற மாதிரி ஒரு லென்ஸு, அதுக்கு தகுந்த மாதிரி லென்ஸை மாற்றி படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட்டு கேமராவிலே என்னதுங்க அந்த கேமராவிலே இப்படி திருவினாவே போதும், லாங்காக இருக்கிறது பக்கத்தில் இருக்கிற தூரத்தில் காட்டுற மாதிரி. ஒன்றும் இல்லைங்க, நம்ம செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறோம்ல, தூரத்தில் இருக்கிறவங்கள என்னதுங்க பக்கத்தில் காட்டுற மாதிரி சுருக்கி, கிட்ட இருக்கிறவங்கள இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி காட்டுற மாதிரி எல்லாம் வந்துருச்சு பார்த்திங்களா. அதுதாங்க விஷயம், வேறு எதுவும் இல்லைங்க. அதே மாதிரி தான் என்னதுங்க இந்த கேமரா செய்கிறத மாதிரி தான் நம் கண் அப்படிங்கிற அந்த கேமராவும் என்னதுங்க செய்யுது. இது யார் ஆர்டர் போடுறது அப்படின்னா அந்த கேமராவை இயக்குறது ஒருத்தர். அது மாதிரி இயக்குறதுனா நம்ம கண்ணை இயக்குறது யார்? நம்மளுடைய மூளை அப்படிங்கிறது சொல்லலாம். அடுத்த பக்கத்துக்கு வாங்க. பாருங்க, நாம் கடற்கரையில் நின்று கடலை பார்க்கிறோம் என வைத்துக்கொள்வோம். நம் கண்கள் தாமாகவே அகண்ட கோணத்தை தேர்வு செய்து கொள்கின்றன. இதை திரைப்படத்தில் சேமை காட்சி துணிப்பு என அழைக்கிறோம். அதாவது எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம ஒரு கடலில் போய் பார்க்குறோம், கடலை பார்க்குறப்ப என்னதுங்க, ஏன்னா கடல் அகன்ற பரப்பளவை கொண்டது. அதை பார்க்குறப்ப என்னதுங்க முழுசாக நம்ம அதை ரசிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம் கண்கள் அகண்ட பார்வையை தானாகவே என்னதுங்க பார்க்க சொல்லுகிறது. யார் சொல்கிறது? மூளை நமக்கு கட்டளை போடுது. இதை இப்படி பார்த்தா தான் இது உன்னால் ரசிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த கடலை என்னதை பார்க்கறதுக்கு நம்ம கண்கள் அகன்ற பார்வையை என்னதுங்க பார்க்க வைக்கிறது. நம்மளும் பார்த்து ரசிக்கிறோம். இதுக்கு பேர் என்னதுங்க சேமை காட்சி துணிப்பு, எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு கடலை போய் நீங்கள் பார்க்குறப்ப உங்களுடைய கண்கள் எந்த அளவுக்கு பார்க்குது அப்படிங்கிறத பாருங்கள். கண்கள் இப்போ ஏன்னா வாய்க்கால பார்க்குற மாதிரியே நம்ம கடலை பார்க்க முடியும். கடலுங்குதுங்க இந்த கண்ணு இந்த ஓரம், இந்த கண்ணு வலது கண்ணு இடது கண்ணு, ரெண்டு ஓரங்களையும் மீறி இந்த கடலை ரசிக்கணும். அப்போ தான் நல்லா இருக்குங்க. சரி, அடுத்து பாருங்க. பேருந்தை பிடிக்க சாலையை கடக்கும்போது சாலைகளின் இரு பக்கங்களிலும் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது நம் கண்கள் இன்னும் கொஞ்சம் சுருங்கி பொருள்கள் அசைவதை தொலைவிலிருந்து பார்த்து பதிவு செய்கின்றன. திரைப்படத்தில் இதனை செய்மை காட்சி துணிப்பு லாங் ஷாட் எனலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம பேருந்து பஸ்ஸு வருது, அந்த சாலையை கடந்து போனால் தான் அந்த பஸ்ஸு பிடிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சாலையை கடக்கணும். சாலையை கடக்கிறப்ப எடுத்தோன்னே திப்பு உள்ளே ஓடிடணுமா? ஓடினா அது தவறுங்க. அப்போ சாலையை கடக்கிறப்ப இடதுபுறமும் வலதுபுறமும் வாகனம் வருதா வரலையா, இல்லை ஏதாவது பொருள் விலங்குகள் போன்ற நாய் மாடு இந்த மாதிரி ஏதாவது குறுக்க வருதா, இல்லை இருசக்கர வாகனம் 4 சக்கர வாகனம் ஏதாவது வருதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தானே ரோடை கிராஸ் பண்ணுவோம், சாலையை கடக்க முயற்சி பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவோம், அப்போ கொஞ்சம் தூரத்தில் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் என்னதுங்க ஏதாவது பொருள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் என்ன பண்ணுவாங்க, அதை நம்ம கிராஸ் பண்ணுவோம். அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, செய்மை காட்சி துணிப்பு லாங் ஷாட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் தூரத்து வரைக்கும் பார்த்தாவே போதும் அப்படிங்கிறது நமக்கு என்னதுங்க மூளை ஆர்டர் செய்யுது. அதனால கண்ணு என்னதுங்க கொஞ்சம் தூரம் வரைக்கும் பார்க்குது. அடுத்து பாருங்கள் காட்சி. பேருந்தை விட்டு இறங்கி நாம் தெருவுக்குள் நடந்து வரும்போது, இப்போ நம்ம பேருந்தை பிடிச்சிட்டோம், பேருந்தில் ஏறிட்டோம், இப்போ பேருந்து இறங்கி இப்போ நம்ம தெருவுக்குள்ளே வர்றோம். பேருந்தை விட்டு இறங்கி நாம் தெருவுக்குள் நடந்து வரும்போது எதிர்ப்படும் ஆட்களை நாம் இடுப்பு அளவில் மட்டுமே என்னதுங்க கவனப்படுத்துகிறோம். இங்கு கண் ஆளை முழுதாக பார்த்தாலும் நம் கவனம் இடுப்பு வரை மட்டுமே எடுத்துக்கொள்கிறது. இதை நடு காட்சி துணிப்பு, அதாவது மிட் ஷாட் என்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம பஸ்ஸை விட்டு இறங்கி வர்றோம், ரோட்டில் என்னதுங்க நம்ம தெருவுக்குள்ளே ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவர் தூரத்தில் வர்றாருங்க. அவர் நம்ம ஒரு தடவை பார்க்குறோம், அவரோட முழுதான உருவம் நமக்கு தெரிஞ்சாலும் என்னங்க மனசில் பதிஞ்சாலும், ஆனால் கண்கள் என்னதுங்க கூர்மையாக அது என்ன பார்க்குதான், இடுப்பு வரைக்கும் இருக்கக்கூடியதான் பார்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இடுப்பு வரைக்கும் தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது நடுக்காட்சி துணிப்பு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் எங்கே போகிறோம்,
ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்கு போகிறோம். நம்ம அங்கே போய் உட்காந்து சேரில் உட்கார வைப்பாங்க. அவர் கேமராவில் பார்ப்பார் நம்மளுடைய தலையெல்லாம் சரியாக இருக்கா, நேராக இருக்கா, குனிஞ்சிருக்கான்னு. அப்போ அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார் ஃபோட்டோ எடுக்கிறவர், கொஞ்சம் தலையை நிமித்துங்க, எப்படிங்க, கொஞ்சம் தலை இன்னும் கொஞ்சம் தூக்குங்க, இன்னும் கொஞ்சம் தலையை நிமித்துங்க, தலையை நேராக வைங்க அப்படின்னு ஒரு இது சொல்லுவார் பார்த்தீங்களா. அப்போ அவருக்கு தெரியுது நம்மளுடைய பார்வை எங்கே இருக்குதுங்க, அவர் நம்ம முன்னாடி நிற்கிறாருன்னு தெரியுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அவருடைய இடுப்பு வரைக்கும் மட்டும் தான் நம்ம பார்ப்போம். அப்படிங்கிறதான் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள், வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டிற்குள் நுழைந்து அம்மாவின் முகத்தை பார்க்கிறோம். அம்மாவின் முகம் மட்டுமே நமக்குள் பதிவாகிறது. இது அண்மை காட்சி துணிப்பு, அதாவது க்ளோஸ்அப் ஷாட் அப்படின்னு சொல்கிறோம். வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். வீட்டுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அம்மாவை பார்க்கணும்னு நினைக்கிறோம். அப்போ அம்மாவை மட்டும் தான் பார்ப்போம். எப்படிங்க, அம்மாவை மட்டும் தான் பார்ப்போம். அம்மாவை சுற்றி என்னதுங்க நிறைய பொருள்கள் இருக்கும், இல்லை வீட்டுக்குள்ளே நிறைய பொருள்கள்லாம் இருக்குது. சரிங்களா. என்ன டிவி, ஃப்ரிட்ஜு, என்னதுங்க வாஷிங் மிஷினு, ஃபேனு, பீரோ எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அம்மாவை பார்க்கணுங்கிறத நம்மளோட நோக்கம். அப்போ மூளை நமக்கு என்ன சொல்லுது, அம்மா எங்கே இருக்குன்னு பாரு அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தில் தான் அம்மாவை பார்ப்போம். மற்ற எந்த பொருளும் பார்க்க மாட்டோம். இருந்தாலும் நமக்கு அது பதிவாகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது அண்மை காட்சி துணிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. க்ளோஸ்அப் ஷாட் பக்கத்துலேயே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு வச்சுங்களேன், நம்மளுடைய நோக்கம் அம்மாவை பார்க்குறது தான். நீங்கள் வேணால் அதெல்லாம் பாருங்கள், கவனித்து பாருங்களேன். நம்ம எதையும் பார்க்க மாட்டோம். ஸ்கூல் விட்டு வரும்பொழுதோ ஏதோ ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்ல வர்றப்ப என்னங்க, அன்னைக்கு வீட்டில் ஏதோ ஒரு முக்கியமான பொருள் வாங்கி வச்சிருந்தாலும் அது நம்ம கண்ணுக்கு படாது. அம்மாவை தான் நம்ம தேடி ஓடி போவோம். சரிங்களா. சரி, இது ஒரு இருக்கட்டும். அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க பாருங்கள். காலில் இருந்து செருப்பை கழற்றி வாசலில் விடும்போது கண் கீழே குனிந்து செருப்பை மட்டுமே பார்க்கிறது. இது அண்மை காட்சி துணிப்பு, எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் ஷாட். இப்போ நம்ம வீட்டுக்கு வெளியிலேருந்து வெளியில் செப்பலை கழட்டுறோம். அப்போ நம்ம செப்பலை கழட்டுறப்ப அந்த செப்பலை கழட்டுற விதத்தை தான் நம்ம கண்ணு பார்க்கும். இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறோம், எல்லோரும் அவசரமாக ஓடுறோம். எப்படிங்க, அவசரமாக செப்பலை கழட்டுடுறோம். அந்த செப்பலை கழட்டுடுறப்ப தடிக்குட்டி சில பேர் கீழே எல்லாம் விழுந்துருவாங்க, பார்த்துருக்கீங்களா. அதேமாதிரி வேலைக்கு கிளம்புறப்ப, ஸ்கூலுக்கு கிளம்புறப்ப என்னதுங்க, அப்படியே அந்த ஷூவை போட்டும் போடாமல், செப்பலை போட்டும் போடாமல் பாதி வகையில் வச்சுக்கிட்டு என்னது ஓடுவாங்க, திங்கிட்டு போகிற வழியில் கீழே விழுந்துருவாங்க. இன்றைக்கி அவசரம் வேறு சொல்கிறாங்க, இந்த காட்சிக்காக சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள், ஒரு இடத்திலிருந்து வீட்டுக்கு திரும்பும் 1 மணி நேர பயணத்தை 5 காட்சி துணிப்புகளாக 20 நொடிகளில் நம்மால் பார்வையாளர்களிடம் உணர்த்த முடிகிறது. இதைத்தான் திரைப்படத்தின் காட்சி மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு எடுத்துக்காட்டில் நம்ம பேசியிருக்கோம். இப்போ கரூர்லேருந்து திருச்சிக்கு போகிறதுக்கு உண்டான நேரம், பயண நேரம்னு வச்சுக்கல, ஒரு 3 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 3 மணி நேரத்தை என்னதுங்க, 3 மணி நேரம் பஸ்ஸு போகிற மாதிரியே காட்டிகிட்டு இருந்தா படம் என்றைக்கு முடியறதுங்க. அப்போ பஸ்ஸில் ஏறுற மாதிரி காட்டுவாங்க ஒன்று. அடுத்து கண்டக்டர் நடத்துனர் வந்து என்னதுங்க பயணச்சீட்டு, அதாவது டிக்கெட்டு கொடுக்குற மாதிரி ஒரு காட்சி 2. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடைநிறுத்தத்தில் கதாநாயகி ஏறுற மாதிரி ஒரு காட்சி 3. அதே மாதிரி என்னதுங்க அந்த கதாநாயகிக்கும் கதாநாயகனுக்கும் என்னதுங்க அந்த பஸ்ஸுக்குள்ளே என்னதுங்க ஏதாவது ஒரு காதல் மொழிகள் போயிட்டுருக்கும், இல்லை கண்களாலே பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு மொழி, அதாவது அந்த மாதிரி ஒரு காட்சி வைப்பாங்க. அடுத்து 4. அடுத்து 5வது காட்சி வந்து பார்த்திங்கன்னா திருச்சி பஸ் ஸ்டாண்டில் என்னதுங்க அந்த பேருந்து நிறுத்தத்தில் என்னதுங்க இருக்கிற மாதிரி ஒரு காட்சி. அவ்வளோதான். இதுதான் என்னங்க ஒரு சுவாரஸ்யமான ஒரு இது. 3 மணி நேரமும் பயணம் பண்ணுறதை காட்டிகிட்டு இருந்தா பக்கத்தில் எவன் வர்றேன் போகிறேன், யார் உட்காரா, யார் தும்மறா, யார் சிரிக்கிறா, யார் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிற, இது எல்லாத்தையும் காட்டினா படம் என்னைக்கு முடிக்க முடியாது இல்லவா. இதுதான் ஒரு இடத்துல என்னதுங்க வீட்டுக்கு திரும்புகிற 1 மணி நேர பயணத்தை 5 நிமிடத்தில் காட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மேலே ஒரு பெட்டி செய்தி கொடுக்குறாங்க, அதை பார்த்துடலாம். தெரியுமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். படங்காட்டுதல் மூலம்தான் முதலாக தென்னிந்திய சினிமா தொழில் முன்னேறியது அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸிபிஷன் படம் காட்டுதல் மூலம்தான் முதலில் தென்னிந்திய சினிமா தொழில் தோன்றியது. மனைவியின் வைர மாலையை விற்று சாமிக்கண்ணு வின்சென்ட் பிரெஞ்சுக்காரர் டூஃபான் என்பவரிடமிருந்து 2500 ரூபாய்க்கு ஒரு ப்ரொஜெக்டரையும் சில துண்டு படங்களையும் வாங்கினார். அந்த ப்ரொஜெக்டர் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த திரையிடும் கருவி அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களே, அந்த ப்ரொஜெக்டர் லூமியர் சகோதரர்கள் கண்டுபிடிச்சாங்க இல்லைங்களா, அதை என்ன பண்ணுறாருங்க, இங்கே நம்ம தென்னிந்தியாவில் ஒருத்தர் என்னங்க அந்த மக்களுக்கு இதை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக மனைவியோட வைரமாலையை விற்றுட்டு என்னங்க அந்த பணத்தை வச்சு பிரெஞ்சுக்காரர் டுஃபான் அப்படிங்கிறவர்கிட்ட என்னதுங்க 2500 ரூபாய்க்கு, அப்போவே இப்போ எல்லாம் 2500 ரூபாய்ங்கிற சாதாரணங்க, அப்போ 2500 ரூபாய்ங்கிறது மிகப்பெரிய விஷயங்க. அந்த 2500 ரூபாய்க்கு வாங்கி அந்த ப்ரொஜெக்டரையும் சில அந்த ப்ரொஜெக்டர் மூலிமா காட்டக்கூடிய காட்சி படங்கள், துண்டு படங்கள்னு வாங்குறாரு. திருச்சியில் ஒரு கூடாரத்தில் படம் காட்ட ஆரம்பித்த அவர், அப்போ திருச்சிக்காரர் தான் அவர், இப்படியாக வச்சுக்கோங்க, ஆரம்பித்த அவர் பின்னர் திருவனந்தபுரம், மதுரை நகர்களில் முகாமிட்டு மதராஸுக்கு வந்து காட்சிகள் நடத்தினார். எல்லா பக்கமும் போய் இந்த ப்ரொஜெக்டரை வச்சு என்னதுங்க மக்களுக்கு சினிமாவை காட்டுறாரு. இப்படித்தான் சினிமா இதுதான் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. அதுக்கப்புறம் மெட்ராஸுக்கு மதராஸப்பட்டு நம்ம படித்தோம் இல்லைங்களா, அந்த மெட்ராஸுக்கு வராரு.
அங்கிருந்து வடக்கே சென்று என்னதுங்க லாகூர், பெஷாவார், பின்னர் லக்னோ நகரங்களில் படக்காட்சிகள் நடத்திவிட்டு 1909 மதராஸ் திரும்பினார். இது எல்லாத்தையும் என்னதுங்க எல்லா ஊர்லேயும் போய் எல்லா மாநிலத்திலையும் போய் மக்களுக்கு காட்டியிருக்காரு. அப்புறம் 1909 மதராஸ் திரும்பியிருக்காரு. அங்கே எஸ்பிளனேட்டில், அதாவது இன்றைய பாரிஸ் அருகே, இன்றைய பாரிஸ்னா மெட்ராஸில் ஒரு இடங்க, பாரிஸ் கார்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்பிளனேட்டில் கூடாரம் போட்டு சலன படங்களை திரையிட்டார். சென்னையில் இருக்கும்போது சினிமா தொழிலை இங்கு நிறுவ ஒரு முக்கியமான அடி எடுத்து வைத்தார். இவர் தான் என்னதுங்க அங்கே எங்கேயும் போய் எல்லாம் சுற்றிட்டு வந்து அடுத்து ஒரு அப்டேட்டு கொண்டு போனீங்கன்னா அடுத்து இது வந்து ஒரு சினிமாவை ஒரு தொழிலாக கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இது பண்ணி உழைக்கிறாரு. ப்ரொஜெக்டர்களை இறக்குமதி செய்து விற்க ஆரம்பித்தார். இதனால் புதிய திரையரங்குகள் வர ஏதுவாயிற்று. இந்த ப்ரொஜெக்டர் இருந்தால் தான் படம் ஓட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை. அப்போ என்ன பண்ணுறாரு, வெளிநாடுகள்லாம் பேசி அந்த ப்ரொஜெக்டரை வாங்கிட்டு வந்து இங்கே வச்சு விற்கிறாரு. எல்லோரும் வாங்குறாங்க. அந்தந்த ஊர்களில் அவங்களே அப்படியே சினிமா கொட்டையை போட்டு மக்களுக்கு என்னதுங்க படத்தை காட்ட ஆரம்பித்தாங்க. இப்படித்தான் என்னதுங்க உருவாச்சு தேட்டரெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தியேட்டர் பாஸ்கரன் சினிமா கொட்டகை 2018 அப்படிங்கிற அந்த இதில் வந்து இது பண்ணியிருக்காங்க. என்னங்க லெஜெண்ட் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு இவரை பாராட்டுற என்னங்க அங்கே ஸ்டாம்ப்பு அதாவது வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விதம் தானே. அடுத்து பாருங்க, யாராவது நம்மிடம் கதையையோ அல்லது நிகழ்வையோ விவரிக்கும் போது நம் மூளை அதுவாகவே அந்த விவரிப்பை வெட்டி முட்டி நமக்கு சொல்கிறது. இவ்வாறு தேவையான கோணங்களை பயன்படுத்தி காட்சிகளை படம் பிடித்து அவற்றை வெட்டி ஒட்டி படத்தொகுப்பு செய்து வெள்ளித்திரையில் ஒரு நல்ல கதையாக சொல்வதே திரைப்பட கலையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு திரைப்படம் வெளியாகிருக்கு, நல்லா இப்போ ஓடிட்டுருக்கு, நமக்கு போய் பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் அந்த படம் அந்த கதாநாயகி யாருன்னு நமக்கு தெரியும். இப்போ நம்மளுடைய ஃப்ரெண்டு போய் பார்த்துட்டு வர்றாரு. பார்த்துட்டு வந்துட்டு என்ன சொல்லுவார், டே நான் அந்த படத்தை பார்த்தேன்டா, சூப்பராக இருந்துச்சுடா, ஆரம்பத்தில் ஒரு சீன் வருது பாடுறா, இப்படி ஆரம்பிச்சு அப்படியே அந்த கதையை சொல்லிக்கிட்டே வருவார். அவர் முழு கதையை அங்கே நடந்து சொல்ல மாட்டார், இடையில ஸ்கிப் பண்ணியிருப்பார். இருந்தாலும் என்னதுங்க அவர் சொல்கிறது எல்லாத்தையும் நம்ம மூளை உள்வாங்கிட்டே இருக்கும். அப்படியா இப்படியா உன்ட்டு அவர் சொல்கிற கதைக்கு தகுந்த மாதிரி என்னதுங்க நம்ம மூளையே என்னதுங்க அந்த கதையை புரிஞ்சுக்கும். வெட்டி ஒட்டி எதெல்லாம் நீக்கணும் எதெல்லாம் சேர்த்திக்கணும் அப்படிங்கிறத என்னங்க நம்ம மூளையே அதை வந்து என்னதுங்க ரெக்கார்ட் பண்ணிக்கும். இதுதான் படமா, நான் கண்டிப்பாக நான் போய் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம அதை பற்றி ஒரு கமெண்ட் சொல்லுவோம். இதுதாங்க இந்த திரைப்படத்தில் ஏன்னா தேவையில்லாத காட்சிகள்லாம் நீக்கிட்டு என்ன முக்கியமான காட்சிகளை இன்னும் கொஞ்சம் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வெட்டுதலும் ஒட்டுதலையும் என்னதுங்க எடிட் பண்ணுறது சொல்கிறோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் என்னதுங்க வெட்டி ஒட்டி அதாவது கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி ஒரு படத்தொகுப்பு செய்து முழு படமாக கொண்டு வரணும் பார்த்தீங்களா. அதை கொண்டு வந்து வெள்ளித்திரையில் அதாவது சினிமா திரையில் மக்களுடைய பார்வையில் வெளியிடும் பொழுது என்னங்க மக்கள் அதை ரசிக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷமே ஒரு சந்தோஷம். அப்பேற்பட்ட ஒரு கலையை கொடுக்கக்கூடிய ஒரு என்னதுங்க கலை தான் திரைப்பட கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பக்கத்துக்கு வாங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா படத்தொகுப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பார்க்கலாம். அதாவது என்ன எடுக்கப்பட்ட காட்சிகளை எவ்வாறு தொகுப்பது அப்படிங்கிறத சொல்கிறாங்க பாருங்கள். தேவையற்ற காட்சிகளை நீக்கி தேவையான காட்சிகளை பொருத்தமான வகையில் சேர்ப்பதே படத்தொகுப்பு. அதாவது நிறைய காட்சிகள் எடுத்திருப்பாங்க, என்னங்க இந்த இடத்துல இது தேவையில்லைப்பா, இதை நீக்கிடுங்க, இதை கட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சொல்லுவார். உடனே என்ன பண்ணுவார், அந்த எடிட்டர் என்ன பண்ணுவாங்க, அப்படிங்களா சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணிடுவாங்க. எப்படிங்க எடிட் பண்ணிடுவாங்க, அதாவது அதாவது நீக்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி தேவையற்ற காட்சிகளை நீக்கி தேவையான காட்சிகளை பொருத்தமான வகையில் சேர்ப்பதே படத்தொகுப்பு. ஒரு திரைப்படத்தில் தொடர்வண்டி ஒன்று குறிப்பிட்ட ஊரை அடைய ஒரு பாலத்தை இடமிருந்து வலமாக கடப்பதாக காட்டிவிட்டு அதே தொடர்வண்டி வலமிருந்து இடமாக வருவதாக காட்டுகையில் வெளியே தெரியும் காட்சிகளையும் நிலையங்களையும் பாலத்தையும் கவனமாக இணைக்க வேண்டியது தொகுப்பாளர் பணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளே போகிறோம், சைக்கிள்லேயே ஒரு 2 வீலர்லேயே போகிறோம். இங்கேருந்து என்னதுங்க நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து கொடுமுடிக்கு போகிறப்போ என்னதுங்க இங்கேருந்து இப்படி போகிறோம், மேற்க பார்த்து போகிறோம். ஆனால் வரும்பொழுது கிழக்க பார்த்து வரோம். மேற்க பார்த்து போகிறப்ப அந்த நிலங்களுடைய காட்சி அமைப்புகள், நம்ம இப்போ பேருந்தில் போகிறோம் ரயிலில் போகிறோம் அப்படின்னா நம்ம போகிற பக்கமே என்னதுங்க அந்த மரங்கள்லாம் வராதுங்க, நம்ம முன்னாடி போவோம், அந்த மரங்கள் நமக்கு பின்னாடி வர மாதிரி வரும். இது அப்படியே அடுத்து ரிட்டன் வர்றப்ப காட்சிகள் இந்த மாதிரி காட்டுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்னென்னலாம் பார்த்தோமோ அதெல்லாமே ஆப்போசிட்டில் மாறும். இதை செய்கிறது தான் என்னதுங்க ஒரு தொகுப்பாளருடைய பணி அப்படின்னு சொல்கிறாங்க.
ஏன்னா நம்ம மேற்க போய்கிட்டு இருக்கப்ப மரங்கள் எல்லாம் கிழக்க வரும். இதே நம்ம கிழக்க வர்றப்ப, அதாவது கொடுமுடியிலேருந்து ரிட்டர்ன் வர்றோம் அப்படின்னா, நம்ம ரிட்டர்ன் இப்போ கரூர் நோக்கி வர்றோம் அப்படின்னா, இப்போ நம்ம கிழக்க வந்துட்டு இருக்கோம். அப்போ மரங்கள்லாம் என்ன பண்ணணும், பின்னாடி போகிற மாதிரி இருக்கணும். இதுதாங்க என்னதுங்க ஒரு காட்சி பணி அப்படின்னு சொல்கிறாங்க, படத்தொகுப்பு பணி. அப்போ ரயில் வந்து இடதுபுறத்துலேருந்து வலதுபுறம் போகிறப்ப ஒரு காட்சி, அந்த நில அமைப்புகள்லாம் ஒரு மாதிரி. இதே வலதுபுறத்துலேருந்து இடது பக்கம் வர்ற மாதிரி வர்றப்ப என்னதுங்க அது ஒரு மாதிரி படத்தொகுப்புகள்லாம் இருக்கணும். ஏன்னா நம்ம ரயிலை மட்டும் பார்க்க மாட்டோம். சில பேர் என்னதுங்க அந்த பக்கத்தில் என்னென்ன ஊர் இருக்குது, நிலங்கள்லாம் எப்படி இருக்குது, அந்த பாலம் என்னங்க இதெல்லாமே பார்ப்பாங்க. சரிங்களா? எல்லாத்தையும் அந்த காட்சிப்படுத்துறதுங்கிறது கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பத்தி பாருங்கள். மாடர்ன் டைம்ஸ் 1936 திரைப்படத்தில் என்னங்க மாடர்ன் டைம்ஸ் திரைப்படத்தில் ஒரு காட்சியில் செம்மறியாடுகள் முண்டியடித்து செல்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ மாடர்ன் டைம்ஸ் ஒரு படம், அதில் ஒரு காட்சி செம்மறியாடுகள் என்னதுங்க ஆட்டுப்பட்டி என்னதுங்க அந்த கதவை திறந்து விட்டு ஆடலை எப்படி முன்னாடி அடிச்சுக்கிட்டு முன்னாடி பின்னாடி ஓடிட்டு இருக்கும் இல்லைங்களா, அதுதான் முண்டியடித்து செல்கின்றன. அடுத்த காட்சியில் மனிதர்கள் ஒரு தொழிற்சாலைக்குள் முண்டியடித்து கொண்டு நுழைகின்றனர். தொழில்மயப்பட்ட சமூகத்தில் மனிதர்கள் மந்தைகளாவதை இக்காட்சிகள் இணைப்பு உணர்த்துகிறது. ஒரு காட்சி என்ன பண்ணுறாங்க, என்னங்க ஆடுகள்லாம் முண்டி அடிச்சுட்டு ஓடுறத காட்டுறாங்க. அதே அடுத்த காட்சியில் என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி மனிதர்களும் என்னதுங்க ஒரு தொழிற்சாலைக்குள்ளே போகிறாங்க. இன்றைக்கி தொழில்மயமாகப்பட்ட இந்த உலகத்தில் அந்த ஆட்டு மந்தைகளை போல தான் இன்றைக்கி மனிதர்களும் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னதுங்க ஒரு காட்சியை அப்படியே காட்டுறாங்க. இக்காட்சிகளின் இணைப்பு உணர்த்துகிறது. என்னதுங்க அதே ஒரு ஸ்க்ரீனில் ஒரு பக்கம் ஆட்டு மந்தைகள் ஓடுது, இன்னொரு பக்கம் என்னதுங்க மனிதர்கள் போகிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி மீம்ஸ் போடுறாங்கல்ல, மீம்ஸ் எப்படி ரெண்டாக கட் பண்ணி மேலே ஒரு நிகழ்வு அதுக்கு கமெண்ட் சொல்கிற மாதிரி ஒரு கீழே நிகழ்வு போடுறாங்க. இதுதாங்க அன்னைக்கியோடைய காட்சி. இன்றைக்கி வந்துருந்துங்க இன்றைக்கி சின்ன ஒரு மீம்ஸாக மாறிடுச்சுங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காட்சிகளை மாற்றி மாற்றி வைப்பதன் மூலம் வெவ்வேறு காட்சிகளை உருவாக்கி காட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறு காட்டுவதை குல்ஷோ விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. குல்ஷோ விளைவு அப்படிங்கிறாங்க. அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. 3 காட்சிகளை, அதாவது என்ன சொல்கிறாங்க, 3 காட்சிகளை என்னங்க வேறு விதமாக மாற்றி வைப்பதன் மூலம் வெவ்வேறு பொருளை உணர்த்துவதை எடுத்துக்காட்டாக கொள்ளலாம். அதாவது புன்னகைக்கின்ற மனிதன், நீட்டப்பட்ட கைத்துப்பாக்கி, பதற்றமாகும் மனிதன். ஒன்றும் இல்லைங்க, இப்போ இந்த 3 காட்சி 3 இது எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். புன்னகைக்கின்ற மனிதன், புன்னகைனா ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். நீட்டப்பட்ட கைத்துப்பாக்கி, ஒருத்தன் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு நீட்டிகிட்டு இருக்கான். சரிங்களா, சுட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. பதற்றமாகும் மனிதன் எப்படிங்க, அப்படியே என்னதுங்க பதறான் ஒருத்தன் எப்படிங்க பயப்படுறான், அந்த மாதிரி ஒருத்தன். இதை வந்து என்னதுங்க இதுதான் இந்த 3 காட்சி. இதை எப்படி காட்டுறாங்க அப்படிங்கிறது பாருங்கள். 1 புன்னகைக்கின்ற மனிதன், அடுத்து பாருங்கள் நீட்டப்பட்ட கைத்துப்பாக்கி, பதற்றமாகும் மனிதன், கோழை என்ற பிம்பம் உருவாதல். ஒன்றும் இல்லை, வில்லன் பக்கத்தில் நிற்கிறான். அந்த என்னதுங்க கதாநாயகனை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. வில்லன் வந்து ஆர்டர் கொடுக்குறான் தன்னுடைய என்னதுங்க தொழிலாளிகிட்ட, அவனை பார்த்து சுடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை என்னதுங்க துப்பாக்கியை ஓங்கி சுடுறதுக்கு தயாராகிறான். அங்கே கயிறால் தானே தூணில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த கதாநாயகன் பயந்துட்டான் அப்படின்னா அவன் ஒரு கோழை அப்படிங்கிற மாதிரி காட்டிடுவாங்க. இந்த இடத்துல கோழை என்ற பிம்பம் உருவாகுதல் அப்படின்னு சொல்கிறான். அதே இன்னொரு காட்சி பாருங்கள். அதே பதற்றமாகும் மனிதன், நீட்டப்பட்ட கைத்துப்பாக்கி, என்னங்க புன்னகைக்கின்ற மனிதன், வீரன் என்ற பிம்பம் உருவாதல். இவன் துப்பாக்கியை காட்டிக்கிட்டு அந்த கைத்தில் வந்து கட்டி வச்சுருந்தாங்க இல்லைங்களா, அவன் ஒருவேளை பயப்படுறதுக்கு பதில் அவன் சிரிச்சிருந்தானா, நீ என்னடா என்ன பண்ண முடியும், சுடத்தானே முடியும், நான் மீண்டும் வருவேன்டா அப்படிங்கிற மாதிரி அவன் சிரிச்சிருந்தா அப்படின்னா அவன் வீரன் அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. படத்தொகுப்பால் எல்லாமே தலைகீழாக மாறிவிடுகிறது. ஒரு சின்ன ஒரு காட்சி அமைப்புகள் என்னங்க எல்லாமே மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. படம் எடுக்கும்போது 16 மணி நேரம் ஓடும்படி எடுத்து விட்டாலும் அதை 2 மணி நேரம் ஓடும்படி தொகுப்பது படத்தொகுப்பாளரின் பணி. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, படம் எவ்வளோ நேரம் காட்சி தொகுப்பில் எவ்வளோ வேணாலும் எடுக்கலாங்க. அதை என்னதுங்க ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளே கொண்டு வரணும். அதுதான் என்னதுங்க அந்த எடிட்டருடைய வேலை. இப்படி தொகுக்கும் ஆற்றல் மூலம் கதை சொல்லலுக்கு என்னதுங்க உயிரூட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் படத்தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பத்திக்கு போகலாம். அடுத்து பாருங்கள், ஒலிக்குறிப்பு. ஒலி அப்படிங்கிறதுங்க குண்டலி போட்டிருக்காங்க. அதனால் அந்த இடத்துல என்னதுங்க சவுண்டு அப்படிங்கிறத, சத்தம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஒலிக்குறிப்பு. பின்னணி இசை. பின்னணி இசை
திரைப்படத்தின் உணர்வுகளை வெளிக்கொணர உதவும் மற்றொரு கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் இன்றைக்கி இருந்தால் தான் என்னதுங்க அந்த படத்தை பார்க்குறதுக்கு நமக்கு நல்லா இருக்குங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், பின்னணி இசை சேர்ப்பும் சில வேளைகளில் மௌனமும் திரையில் உணர்வுகளை வெளிக்கொணர உதவுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, அந்த சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு சோகமான ஒரு நிகழ்வில் டைலாக் அந்த இடத்துல தேவையில்லை, கதாநாயகன் அங்கே மௌனமாக இருக்கிறாரு, அந்த பின்னாடி ஒரு இசை சோகமான ஒரு மியூசிக் கொடுக்குறாங்க பாருங்கள், அந்த மியூசிக்கே நமக்கு என்னதுங்க அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக, கதைநாயகி சன்னல் வழியாக தலையை நீட்டி வெளியே தெரியும் ஒரு காட்சியை வெறித்து பார்க்கிறாள் எனில் ஒரு தெரு காட்டப்படுவதில்லை, அவள் தெருவை பார்ப்பது மட்டுமே காட்டப்படுகிறது. அக்காட்சியில் ஒரு மகிழுந்து புறப்பட்டு செல்லும் ஒளி இணைக்கப்படுகிறது. இதில் அவளை பார்க்க வந்தவர் அவள் விருப்பத்திற்கு மாறாக அங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார் என்ற கதை அப்பெண்ணின் முகபாவனை மூலம் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல இப்போ காட்சிகள் எதுவுமே இல்லை, அந்த கதாநாயகி ஜன்னல் வழியாக பார்க்குறா, அந்த இடத்துல தெரு காட்டப்படுகிறது. அந்த தெருவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நாய் ஓடும், மனுஷன் நடப்பான், மளிகை கடை இருக்கும், அந்த கடை இருக்கும், எல்லா மருந்து கடை எல்லாமே இருக்கும். ஆனால் என்னங்க அதெல்லாம் காட்டுறதில்ல, அவளுடைய பார்வை எங்கே இருக்குது, அந்த தெருவை பார்க்குறா. அங்கே பார்க்குறப்போ ஒரு கார் போகுது, அந்த கார் வந்து என்னதுங்க இவளை அந்த காரில் வந்த கதாநாயகன் இவளை பார்க்காமையே போகிறான். அப்போ அந்த இடத்துல என்னதுங்க இந்த காட்சி மட்டும்தான் இருக்குது, அந்த இடத்துல ஒரு மியூசிக் போடலாம், லா 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 அப்படின்னு ஏதோ ஒரு சோகமான வந்துங்க அந்த பின்னணி இசை மட்டும் சேர்க்கிறப்ப என்னங்க அவளுடைய விருப்பத்திற்கு மாறாக அந்த இடத்துல என்னங்க அவன் போகிறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இசை பாத்திரங்களின் மனக்கவலைகள், அலைக்கலைப்புகள் ஆகியவற்றை எதிரொலிப்பதாகவும் எடுத்துக்காட்டுவதாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பின்னாடி இருக்கக்கூடிய நமக்கு என்னதுங்க கொடுக்கக்கூடிய அந்த இசை, பேக்ரவுண்டு மியூசிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இசை என்னங்க நமக்கு வந்து என்னதுங்க புரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனக்கவலைகள் என்னதுங்க, சண்டைகள், அலைக்கலைப்புகள் இது எல்லாத்தையும் நமக்கு உணர்த்துற மாதிரி என்னதுங்க அந்த இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி இசையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நமக்கு பாத்திரங்களின் உணர்வுகளுக்கு விரிவுரை வழங்குவதாக இருக்க வேண்டும். அதேபோல் மௌனம் உரையாடலை விட அதிகம் பேசுவதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மௌனமான அந்த நேரங்களில் அந்த இசையினுடைய பலம் அந்த இடத்துல என்னதுங்க வேரூன்று இருக்கணும், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரியாக இருக்கும், ரசிக்கவே தோணாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னதுங்க இசை. அப்போ இசை அப்படிங்கிறது பாடலாக இருக்கட்டும், என்னதுங்க வசனங்களாக இருக்கட்டும், ஒரு சண்டை காட்சியாக இருக்கட்டும், இல்லை ஒரு மௌன காட்சிகளாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் சரியான வகையில் என்னங்க அந்த இசை கோர்ப்பு வேலையையும் செய்ய வேண்டும். இது இசையமைப்பாளருடைய வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, ஒரு நல்ல திரைப்படம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க, எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல திரைப்படம் அப்படின்னா முறையான காட்சி மொழியுடன் நல்ல கலையாக உருவாக்கும் படத்தில் பொய்களும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. முறையான காட்சி மொழியோடு நல்ல ஒரு என்னதுங்க ஸ்க்ரீன் பிளே, நல்ல ஒரு காட்சி மொழியோடு நல்ல கலையாக உருவாக்கும் படத்தில் பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம் மூளையை மழுங்க செய்யும் கவர்ச்சிகளும் இடம்பெறாது. நிறைய என்னதுங்க இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காட்சிகள் போட்டு ஏமாத்துறான், அந்த கிராஃபிக்ஸை போட்டு ஏமாத்துறான், இப்படிலாம் இருக்குது அப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு. ஒரு நல்ல படத்தில் அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கலைப்படைப்புகள் உண்மையை பேசும், அதன் மூலம் காண்பிக்கப்படும் வாழ்வியல் நம் அனுபவத்தை மேம்படுத்தி வாழ்க்கையை வளமாக்கும். அத்தகைய திரைப்படங்களை தான் கலைப்படங்கள் என்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு பொய், எந்த ஒரு குற்றச்சாட்டு, யாருடைய மனசையும் புண்படுத்தாமல், வசனங்கள் அதற்கு தகுந்த மாதிரி என்னதுங்க மற்றவங்களை குறை சொல்கிற மாதிரி வசனங்கள் இல்லாமல் என்னங்க ஒரு நேர்மறையான வசனங்கள், அதை பார்க்குறப்ப மக்களுக்கு என்னங்க எந்த ஒரு முகம் சுளிப்பும் வந்துடக்கூடாது. ஏன்னாங்க குழந்தைகளோடு அமர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கணும். இப்படியெல்லாம் ஒரு கருத்தை, நல்ல ஒரு சமூக கருத்தை எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கணும், மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய ஒரு படமாக இருக்கணும். இது எல்லாமே ஒரு படம் உள் வாங்கியிருக்கணும். என்னதுங்க இசை என்னதுங்க அவ்வளோ மென்மையாக என்னதுங்க காதுக்கு வந்து என்னதுங்க அதிக இரைச்சலை கொடுக்காம என்னதுங்க இனிமையான இசையாக இருக்கணும். இது எல்லாமே இருந்தால் தான் ஒரு நல்ல ஒரு திரைப்படமாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். புரிஞ்சுதா இல்லைங்களா? அடுத்து பாருங்க, ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறான். கர்நாடக மாநிலத்தில் ஹெக்கோடு என்னும் சிற்றூர் மக்கள் திரைப்படம் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கர்நாடக மாநிலத்தில் ஹெக்கோடு அப்படிங்கிற ஏதோ ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் மக்கள் திரைப்படமே பார்த்தது இல்லையா. ஆனால் 1977 ஒரு முயற்சியாக உலகின் முக்கிய விருது பெற்ற திரைப்படங்கள் அங்கே 6 நாள் திரையிடப்படுகின்றன. என்னப்பா இந்த ஊரில் சினிமா என்னன்னே தெரியாமல் இருக்காங்களே, சரி ரைட்டு ஒரு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க சினிமா தேட்டரை உருவாக்குறாங்க. அங்கே ஒரு 6 நாள் படம் ஓட்டுறாங்க. வேர்ல்டு லெவலில் ஃபேமஸான படங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து போடுறாங்க. அடுத்த பக்கத்துக்கு வாங்க.
பாருங்க, அந்த எளிய மக்களின் என்னதுங்க அம்மக்கள் தங்களுக்குள் படங்களை பற்றி பலவாறு கலந்துரையாடி கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிங்க, அம்மக்கள் தங்களுக்குள் படங்களை பற்றி பலவாறு என்னதுங்க கலந்துரையாடி கொண்டார்கள். படிப்பறிவில்லாத அந்த எளிய மக்கள் கருத்துக்கள் திரைப்பட வல்லுநர்களின் கருத்துக்களுக்கு ஈடாக இருந்தன. அப்போ அந்த படங்கள்லாம் போட்டாங்க இல்லைங்களா, ஒவ்வொரு படத்தையும் பார்த்துக்கிட்டு என்ன இந்த படம் இப்படி எடுத்துருக்கிறாங்க, இப்படி எடுத்தால் நல்லா இருந்திருக்குமே, ஒருவேளை இந்த காட்சி இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, என்னப்பா மியூசிக். ஆனால் அது வரைக்கும் அந்த படம்னா என்னன்னே தெரியாது, திரைப்படம்னா என்னென்னு தெரியாது, சினிமானா என்னென்னு தெரியாது, சினிமா தேட்டர்னா என்னன்னே தெரியாது. இந்த மாதிரிலாம் இருந்த மக்கள் அந்த சினிமாவை போட்டு காமிச்சதுக்கப்புறம் என்னதுங்க ஒரு திரைப்படத்தை விமர்சனம் பண்ணுறாங்க இல்லைங்களா, திரை விமர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் வருது இல்லைங்களா, அது மாதிரி அந்த மக்கள் தங்களுக்குள்ளேயே கலந்துரையாடிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வாறு சாத்தியமானது? எப்படி இப்போ ஒரு படிப்பறிவே இல்லாதவங்களுக்கு எப்படி இது புரியுது அப்படின்னா, வெளியுலகம் அறியாத சிற்றூர் வாசிகளால் உலகம் கொண்டாடும் கலைப்படங்களை எப்படி சுவைக்க முடிந்தது? அறிவியலும் தொழில்நுட்ப அறிவும் கொண்ட மற்றவர்களால் இதற்கு மேம்பட்டு சுவைக்க முடியும் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. படிப்பறிவு இல்லாத எந்த ஒரு அனுபவமும் இல்லாத மக்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க, இவ்வளோ தூரம் தங்களுடைய கருத்துக்களை கலந்துரையாடிக்கிறாங்க அப்படின்னா, அறிவியலும் தொழில்நுட்பமும் கலந்த அது தெரிஞ்ச மனிதர்கள் இன்னமும் அதில் ஒரு படி கொண்டு போய் சேர்க்க முடியும் அல்லவா அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல திரைப்படங்கள் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள முயலாத வரை திணிக்கப்படும் வணிக திரைப்படங்களையே நல்ல படங்கள் என்று சமூகம் நம்பும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல திரைப்படம்னா என்ன அப்படின்னா, குடும்பத்தோடு பார்க்கணும், அறிவு சார்ந்த படமாக இருக்கணும், சமூக கருத்துக்களை இடம்பெறணும், அதே மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையை முன்னேறுவதற்காக இடம்பெறணும், இசைங்கிறது இனிமையான இசை, இது எல்லாத்தையும் காட்டணும். இதுதான் ஒரு நல்ல படம், சரிங்களா. மற்றபடி எந்த ஒரு படம் வந்தாலும் அது பிஸ்னஸ் ரீதியாக அந்த படத்தை ஒரு வெற்றி படமாக ஆக்குவாங்க. அதுதான் அப்படின்னு நல்ல படம் அப்படிங்கிற மாதிரி சமூகம் நினைக்கும். இன்றைக்கி படம் அதில் கருத்து இருக்குதா கருத்து இல்லையா அப்படிலாம் இல்லை. 5 பாட்டு 3 பாட்டு ஹிட்டு 50 நாள் ஓடுது, அவ்வளோதான், 100 நாள் ஓடுது, அவ்வளோதான் விஷயம், படம் நல்ல படம் அப்படின்றாங்க. எப்படிங்க, தொழில் ரீதியாக வருமானத்தை பார்த்துட்டு அது நல்ல படமாக இல்லையான்னு ஆக்கிடுறாங்க. இன்றைக்கி நல்ல படம்னா மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், இது ஒரு தரமான படம், ஆகச்சிறந்த படம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு நிறையா பண்புகள் இருக்குது, நான் ஏற்கனவே அதை சொல்லிட்டேன், சரிங்களா. அது மாதிரி இருக்கிறதா நல்ல படம். 50 நாள் ஓடிருச்சு, 100 நாள் ஓடிருச்சு, 4 பாட்டு ஹிட்டு, டான்ஸு சூப்பர், இதெல்லாமே ஒரு வருமானத்துக்காக செய்யக்கூடியதாக பார்க்கப்படுகிறது. அடுத்து பாருங்கள், தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டி செய்தி கொடுத்துருக்காங்க. அந்த சார்லி சாப்ளின் நடித்தார் இல்லைங்களா, அந்த த கிரேட் டிக்டேட்டர் அப்படிங்கிறத அதை பற்றி சொல்கிறாங்க பாருங்கள். சாப்ளினுக்கு நல்ல வசனங்களுடன் படம் எடுக்க தெரியாது என்று கூறி வந்த விமர்சகர்களின் கூற்றை பொய்யாக்கும் வகையில் 1940 இவர் ஒரு படம் எடுத்தார். அதுதான் த கிரேட் டிக்டேட்டர். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் பேசாத டயலாக் இல்லாத படங்களாக தான் எடுத்துகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சாப்ளினுக்கு டயலாக்லாம் வராதியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1940 த கிரேட் டிக்டேட்டர் அப்படிங்கிற அந்த கதையை எடுக்கிறார், படத்தை எடுக்கிறார். யாரை மையமாக வச்சு? ஹிட்லரை மையமாக வச்சு இக்கதையில் ஹிட்லரை உருவகப்படுத்தி ஹென்கோல் என்னும் கதாபாத்திரத்தை சாப்ளின் உருவாக்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹிட்லருடைய உருவமும் சாப்ளினுடைய உருவம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே தான் இருக்கும். அந்த ஹிட்லருடைய பேரை ஹென்கோல் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை உருவாக்குறாரு. அதே உருவம் கொண்ட இன்னொரு பாத்திரத்தை அதாவது கதாபாத்திரத்தை கடைநடத்தி வரும் யூத இனத்தை சார்ந்தவராக அறிமுகப்படுத்தினார். அதாவது டபுள் ஆக்ஷன் வர மாதிரி. எப்படிங்க, டபுள் ஆக்ஷன் வர மாதிரி. ஒருத்தர் ஹிட்லராக இருக்காரு, இன்னொருத்தர் யூத இனத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரு கடை வச்சுக்கிட்டு வரார் அந்த ஊர், அந்த ஜெர்மனியில். சர்வாதிகாரி ஹென்கோல் அதாவது ஹிட்லர் யூதர்களை கைது செய்து சிறையில் அடைக்க உத்தரவிடுகிறார். யூதர்கள்னால் அவங்களும் ஒரு கிறித்துவ இதில் வருவாங்க, அது இவங்க ரசிக்கிறது இல்லை, சரிங்களா. அதனால் இவங்களுக்கும் அந்த பிரிவு, கிறிஸ்துவ மதத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரிவினர்களுக்கு சங்கடம் சண்டை வந்துகிட்டு இருந்தது. அதை ஹிட்லர் அவர் யூதர்களை எதிர்க்கிறார். அதனால் யூதர்களை எல்லாம் கைது செய்து சிறையில் அடைங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த யாருங்க, ஹென்கோல், அந்த கதாபாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஹிட்லர், உண்மையான ஹிட்லர் சொல்கிறாரு. சிறையில் இருந்து தப்பிக்கும் கடைக்காரர் யார், அந்த ஹிட்லர் மாதிரியே ஒரு உருவம் கொண்டு இருந்தார் இல்லைங்களா, அவர் என்ன பண்ணுறாரு, அவரையும் சிறையில் பிடிச்சி போட்டாங்க. அவர் சிறையிலிருந்து தப்பிச்சிட்றாரு. வழியில் ஹென்கோலின் உடையை திருடி அணிந்து கொள்கிறார். அந்த ஜெயிலிருந்து தப்பிச்சு வரும்பொழுது ஹிட்லர், உண்மையான ஹிட்லருடைய துணிமணிகளும் அங்கே இருந்திருக்குமா இருக்குது, அதை எடுத்து இவர் போட்டுக்கிட்டார். அப்போ யார் ஆயிடுது, டபுள் ஆக்ஷன் வேறையா, இவர் தான் உண்மையான ஹிட்லர் அப்படிங்கிற மாதிரி
இவர் தானே உண்மையான ஹிட்லர் அப்படிங்கிறவங்க எல்லாரும் நம்பிடுறாங்க. ஏன்னாங்க அடுத்து பாருங்கள், அப்போது வழியில் வரும் ஹென்கோலின் படை வீரர்கள் இவர்தான் ஹென்கோல் என தவறாக நினைத்து மரியாதை செய்கின்றனர். என்னப்பா ஹிட்லர் இங்கே வந்து நிற்கிறாரு, சிறைச்சாலைக்கெலாம் வந்திருக்கிறாரு, என்ன இந்த சைடில் வந்து நிற்கிறாரு அப்படி ஏதோ ஒரு இடத்துல பார்க்குறாங்க. ஒரு சல்யூட் போட்டு என்னதுங்க வணக்கம் சொல்கிறாங்க. என்னங்க நினைத்து மரியாதை செய்கின்றனர். அதே சமயம் தப்பித்த கைதியை தேடி வந்த காவலர்கள் சாதாரண உடையில் வந்த ஹென்கோலை தப்பித்த குற்றவாளி என நினைத்து கைது செய்கின்றனர். ஏன்னா இப்போ வந்து என்னதுங்க அவன் தப்பிச்சிட்டான் அப்படிங்கிறத செய்தி எல்லா பக்கம் போயிருக்கும் இல்லைங்களா, அவனை தேடி மற்ற பக்கமெல்லாம் போனவங்க என்னங்க சாதாரண ஒரு சும்மா ஒரு நைட் ட்ரெஸ்ஸு இல்லை வீட்டில் ரஃபாக போட்டுக்குவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸோடு நிற்கிறார் யாருங்க, சாதாரண பேண்ட் ஷர்ட்டில் இருக்கக்கூடிய உண்மையான ஹிட்லரை கைது செஞ்சிடறாங்க. ஏன்னா நாங்கள் உங்களை அங்கே தேடிட்டு இருக்கிற நீ இங்கே வந்து நிற்கிறேடா அப்படின்னு சொல்லி உள்ளே தூக்கி போடுறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, உண்மையான ஹிட்லருடைய ட்ரெஸ்ஸை எடுத்து என்னதுங்க ஹிட்லருடைய ட்ரெஸ் எடுத்து போட்டு நான் தான் உண்மையான ஹிட்லர் அப்படிங்கிற மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ணிடுறாங்க. அடுத்து பாருங்கள், என்னங்க கைது செய்தி உண்மையான ஹிட்லர் கைது செஞ்சு போட்டுறாங்களா, ஹென்கோல் சிறை கைதி ஆகிறார். ஒரே நாளில் இருவர் வாழ்க்கையும் தலைகீழாக மாறுகிறது. எப்படிங்க டபுள் ஆக்ஷனில் ஒருத்தர் வந்து என்னதுங்க கடைக்காரராக இருக்கார், யூதனத்தை சேர்ந்த கடைக்காரராக இருக்கார். யூதர்களெல்லாம் கைது செய்யும் பொழுது அவரையும் தூக்கி உள்ளே போட்டுறாங்க. அவர் ஹிட்லருடைய தோற்றத்தை கொண்டிருக்கிறார். ஒரு நாள் சிறையிலேருந்து தப்பிச்சிட்றார். உண்மையான ஹிட்லருடைய துணி எடுத்து இவர் மாட்டி நான் தான் உண்மையான ஹிட்லராக ஆயிடுறாரு. உண்மையான ஹிட்லர் என்னங்க அந்த கடைக்காரராக மாறி யூதனத்தை சேர்ந்த கடைக்காரராக மாறி ஜெயிலுக்கு போயிடுறார். இதாங்க நடக்குதுங்க. எவ்வளோ ஒரே நாளில் பாருங்கள் வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாதிரி காட்சிப்படுத்துகிறாங்க. அதன் பிறகு நடக்கும் காட்சிகள் எல்லாம் கடுமையான அரசியல் விமர்சனங்கள். இறுதி காட்சியில் சர்வாதிகாரி வேடத்தில் இருக்கும் யூதர் கைது செய்யப்பட்டிருந்த அனைவரையும் விடுதலை செய்ய சொல்லி ஆணையிடுகிறார். அதாவது ஏன்னா அங்கே இப்போ வந்து ஹிட்லருடைய வேஷத்தில் யார் இருக்கிறா, யூதர் இனத்தை சேர்ந்தவர் தானே இருக்கார். உடனே அவர் என்ன ஒரு ஆர்டர் போடுறாரு, யூதர் இனங்கள் எல்லாத்தையும் அந்த மக்கள் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா இது ஹிட்லருக்கு இது பிடிக்காது, அவங்க யூதர்களை பிடிக்காதனால தான் பிடிச்சி ஜெயிலில் போட்டார். இவர் வந்து விடுதலை செய்கிறாரு. எவ்வளோ பண்ணுங்க மாநாட்டில் மனிதகுல விடுதலை குறித்து பேருரையாற்றுகிற யார், இந்த பொய்யான ஹிட்லர். அந்த பேருரை தான் இன்று வரை திரைப்படங்களில் மிகச்சிறந்த வசனமாக போற்றப்படுகிறது. வாழும் காலத்திலேயே ஹிட்லரை கடுமையாக விமர்சித்து எடுத்த ஒரே படம் என்ற பெருமையும் இப்படத்திற்கு உண்டு. அதேபோல இரட்டை வேட படங்கள் எவ்வளவோ வந்தாலும் அதில் மிகச்சிறந்த திரைப்படம் என்ற பெயரும் இதற்கு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கிரேட் டிக்டேட்டர், அந்த டபுள் ஆக்ஷன் வரை இருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே எவ்வளவோ படங்கள் வந்தாலும் இந்த படம் தான் என்னதுங்க நல்ல அகச்சிறந்த படமாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதாங்க சமூக கருத்து. வாழும் பொழுதே ஹிட்லரை எதிர்த்த தைரியம் யாருக்குங்க, சார்லி சாப்ளினுக்கு உண்டுங்க. அதுவும் அவரை விமர்சித்து அவருக்காகவே ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி அதை அவருடைய கருத்துக்களெல்லாம் எதிர்த்து ஒரு படம் எடுத்திருக்காங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய இது யோசிச்சு பாருங்கள். நல்ல ஒரு திரைப்படமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், நூல்வெளி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துடலாம். திரைமொழி குறித்த இப்படம் திரு அஜயன் பாலாவின் கட்டுரையை அடிப்படை சட்டமாக கொண்டு சுஜாதா, செழியன், அம்சன்குமார் முதலானோரின் திரைப்பார்வைகளை ஊடும் பாவுமாக என்னங்க கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. கலையும் வணிகமுமான திரைப்படத்தை அணுகுவதற்கான எளிய சூத்திரத்தை கற்பிப்பதற்காக இப்பாடம் படக்குழுவினரால் உருவாக்கப்பட்டுள்ளது. அதாவது நல்ல திரைப்படம், நல்ல காட்சியமைப்பு, நல்ல படத்தொகுப்பு, நல்ல இசை பின்னணி, நல்ல திரைக்கதை, இதெல்லாமே எப்படி இருக்கணும். இல்லை வணிக ரீதியாக சும்மா ஒரு 5 பாட்டு கிட்டினா 2 பாட்டு கிட்டானா போதும், ஒரு படம் ஓடுனா சும்மா ஒரு 50 நாள் ஓடினா போதும் அப்படின்னு ஏனோ தானோன்னு எடுக்கிற படங்கள் எப்படி இருக்கும், அதெல்லாம் பிஸ்னஸ் ரீதியான படம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது உடல் மொழி, குறியீடுகள், கதை நகர்த்தல், திரை உரையாடல் என்று பல கூறுகளில் மரபு கலைகளிலிருந்து வேறுபட்ட தொழில்நுட்பம் சார்ந்த திரைக்கலையின் மொழியை புரிந்து கொள்ளும் முயற்சியின் தொடக்கம்தான் இப்பாடம். இப்போ நம்ம இந்த பாடத்தை பார்த்ததனுடைய விளைவு அப்படிங்கிறது, ஒரு நல்ல படம் அப்படின்னா, நல்ல ஒரு தரமான படம், குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் அப்படின்னா எப்படி இருக்கணும், ஒரு திரைப்படம் இப்படி தான் உருவாக்கப்படுதா, ஓஹோ அப்போ இதெல்லாம் இந்த எப்படி சொல்கிறேங்க, இந்த பண்புகள்லாம் ஒரு திரைப்படத்தில் இருந்தால் தான், இந்த அமைப்புகள்லாம் ஒரு திரைப்படத்தில் இருந்தால் தான், இந்த மாதிரி காட்சி அமைப்புகள்லாம் என்னதுங்க சரியாக அமைஞ்சால் தான் அதெல்லாம் நல்ல படம். ஏனோ தானோன்னு எடுத்தால் அது என்னதுங்க நல்ல படமாக அமையாது அப்படிங்கிறதான் இந்த பாடம் நமக்கு உணர்த்தும் கருத்துக்களாக நம்ம இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இயல் 6 திரைமொழி அப்படிங்கிற பாடம் இதனோடு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.